என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் என்ற நீ நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஆராத்யா குழுமம் இந்தியாவில் கால் பதிக்கிறது என்ற செய்தி பல பெரிய பெரிய நிறுவனங்களின் செவியை எட்ட, ஆராத்யா குழுமத்தோடு இணைந்து வேலை பார்க்க தாங்கள் விரும்புவதாக கூறி அந்த நிறுவனங்கள் நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு அசோக்கின் அலுவலகத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டது. அசோக்கும் அவனது அப்பாவும் ஏதோ தாங்கள் தான் ஆராத்யா குழுமத்தின் உரிமையாளர்கள் என்பது போன்று வந்தவர்களிடம் ஜாடை செய்ய, அதை கண்ட சௌந்தர்யாவுக்கு தலைகால் புரியவில்லை. வேதாவுக்கு எப்படி துரோகம் நினைப்பது என்று இரு மனதோடு போராடி கொண்டிருந்தவள் இப்போது முழு மனதோடு தனக்கு அசோக் போதும் என்ற முடிவை 2 நாட்களில் எடுத்துவிட்டாள். இதற்கிடையில் வேதா அவளை பல முறை அழைத்து விட்டான். அவன் அழைப்பை அவள் ஏற்கவே இல்லை. இறுதியில் அத்தையின் எண்ணிற்கு அழைத்தான் வேதா. அழைப்பை ஏற்றவர், வேதா, உனக்கு சொன்னா புரியாதா? நீ முதல்ல நல்ல ஒரு வேலையை தேடிக்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். என்னுடைய பொண்ணு உனக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணதே நான் தான். ஆனா அதே நான் தான் இப்ப இந்த கல்யாணம் தேவையானு யோசிக்கிறேன். ஏன் அத்தை அப்படி யோசிக்கிறீங்க? நானும் சௌந்தர்யாவும் ஒருத்தர் உயிரா நேசிக்கிறோம். அது உங்களுக்கு தெரியலையா? என்ன, உயிரா நேசிக்கிறீங்களா? என் பொண்ணு ஒன்னும் உன்னை உயிரா நேசிக்கல. நீதான் வேற ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான்றதால என் பொண்ண விட மறுக்கிற. உயிரா நேசிக்கிற மாதிரி நடிக்கிற. அத்தை இவ்வளவு கடுமையாக தாக்கி பேசிய போது கூட தன் இடத்திற்கு வேறு ஒருவன் வந்துவிட்டதை அறியாது பணம் மட்டுமே இங்கு பிரச்சனை என்று எண்ணி மனதில் சிரித்து கொண்ட வேதா, அத்தை, நான் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வேலையை தேடிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க சௌந்தர்யாவை எனக்கு கட்டி கொடுத்தா போதும், குறும்பாக தான் அவன் கூறினான். ஆனால் அத்தையிடமிருந்து ஒரு ஏளன சிரிப்பு தான் உயர்ந்தது. என்ன, நீ நல்ல ஒரு வேலை தேடிக்க போறியா? வெறும் 12வது வரைக்கும் மட்டும் படிச்ச உனக்கு யாருடா நல்ல வேலை கொடுப்பாங்க? நீ பகல் கனவு காணாம ஓடி ஓடி வேலைய பாரு. அப்பதான் துளசி கல்யாணத்துக்கு வாங்குற கடனையாவது உன்னுடைய ஆயுசு முடியறதுக்கு முன்னாடி அடைக்க முடியும். நீ தேவையில்லாம போன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ வெட்டியா இருக்கலாம், ஆனா நானும் என் பொண்ணும் வெட்டியா இல்ல. சௌந்தர்யாவுக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணாத. அவ உன் போனை எல்லாம் அட்டன் பண்ண மாட்டா. அவ ரொம்ப பிஸியா இருக்கா, புரியுதா என்றவர் அழைப்பை துண்டிக்க, மீண்டும் ஒரு முறை சௌந்தர்யாவை அழைத்தவன் அவள் அழைப்பை ஏற்கவில்லை என்று கண்டதும், நேரம் கிடைக்கும் போது எனக்கு கால் பண்ண, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசணும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். தன் உண்மை நிலையை கூறவில்லை என்றால் முதலுக்கே மோசம் வந்துவிடும் என்ற பயம் அவன் மனதில் எழுந்து விட்டது. அவன் சௌந்தர்யாவை அந்த அளவு நேசித்துக் கொண்டிருக்கிறான். அவளை இழக்க அவனுக்கு மனமில்லை. அவள் தனக்கு துரோகம் செய்து இன்னொருவனை மணந்து சென்று விடுவாள் என்ற எண்ணம் ஒன்றும் அவன் மனதில் எழவில்லை. திருமணமே வேண்டாம் என்று தனியாக வாழ்ந்து விடுவாளோ என்ற பயம்தான் அவன் மனதில் எழுந்தது. அவன் வாழ்க்கையில் இருந்த அழகான சில நிகழ்வுகளையும் தருணங்களையும் அவன் இப்போது இழந்திருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான சௌந்தர்யாவின் டேய் வேதா என்ற அழைப்பை அவன் இழந்து நாட்களாகிவிட்டது. காதலோடு அவள் பேசி நாட்களாகிவிட்டது. அந்த வசந்த காலத்தை தன் வாழ்க்கைக்குள் திரும்ப கொண்டு வர விரும்புகிறான். அதற்கு தடையாக இருப்பது பணம் என்றால் அது தன்னிடம் இருக்கிறது என்ற உண்மையை கூறிவிட அவன் முடிவு செய்து விட்டான். வேண்டா வெறுப்பாகவும் அலட்சியமாகவும் தான் அவள் இப்போது அவனிடம் பேசுகிறாள். ஆனால் இது எதுவும் அவன் மனதை அந்த அளவு பாதிக்கவில்லை. எந்த ஒரு பெண்ணும் அமைதியான அல்லல் இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே விரும்புவாள். சிறு வயது முதல் வறுமையிலேயே வாடிய ஒரு பெண் செல்வ செழிப்போடு வாழ ஆசைப்படுவதில் தவறென்ன? அதற்காக அவள் வேறு ஒருவனை நாடி சென்றால் தானே தவறு. தன்னை உயர்த்தி பார்க்கத்தானே அத்தையும் அவளும் முயற்சிக்கிறார்கள் என்று அவன் மனம் சௌந்தர்யாவுக்கும் அத்தைக்கும் பரிந்து பேசியது. உண்மையை கூறிவிடுவது என்ற முடிவுக்கு வேதா வரும்போது, வேதா வேண்டாம் அசோக்கு போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட சௌந்தர்யா அசோக்கின் அறைக்கு வந்து அவனை மணக்க தயார் என்று கூறினாள். எழுந்து வந்து அவளை கட்டி அணைத்துக் கொண்டவன் அவள் உதடு, கன்னம், கழுத்து என்று முத்தங்களை பொழிந்தான். அலுவலகம் என்பதை மறந்த அசோக் அவளை அப்படியே மேஜையில் சாய்த்து அவள் அங்கங்கள் ஒவ்வொன்றிலும் தன் இதழ் பதித்து அவளை திக்கு முக்காட வைத்தான். அவனுக்கு தடை போட அவளுக்கும் மனமில்லை. யாரோ அரைக்கதவை தட்ட சட்டென்று அவளை விடுவித்து விட்டு விலகி நின்றான் அசோக். நாணத்தோடு மெல்ல மேஜையில் இருந்து எழுந்து நின்ற சௌந்தர்யா தன் சேலையை சரி செய்தாள். சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் நீ கிளம்பிடாத, எனக்காக வெயிட் பண்ண என்றவன் கண்ணடிக்க
சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகுதான் கதவை தட்டியவருக்கு அனுமதி அளித்தான் அசோக். உள்ளே வந்த பியூன், சார், உங்களை பாக்குறதுக்காக பவன் என்டர்பிரைசஸ் ஓனர் கல்யாணும் அவருடைய மகன் பவனும் வந்திருக்காங்க என்று கூற, எஸ், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன், வர சொல்லுங்க என்று கூறியவன், நீ போய் உன் வேலையை பாரு சௌந்தர்யா என்றான். அவள் தன் வருங்கால கணவர் எவ்வளவு பெரியவர் என்ற பெருமிதத்தோடு தன் இருக்கைக்கு திரும்பினாள். தமிழ்நாட்டில் பிரபலமான நிறுவனங்களில் ஒன்றுதான் பவன் என்டர்பிரைசஸ். அதில் வேலை கிடைப்பது ஒரு வரம் என்றுதான் வேலை தேடி அலையும் இளைஞர்களும் இளம் பெண்களும் நினைப்பார்கள். அதன் உரிமையாளர்களே அசோக்கை சந்திக்க நேரில் வருகிறார்கள் என்றால் சும்மாவா? இருக்கையில் வந்து அமர்ந்த பிறகும் சௌந்தர்யா மனம் அசோக்கை நினைத்து பெருமை கொண்டது. வெறுமனே செல்லை எடுத்து நோண்டியபடியே அசோக்குடன் வாழும் அந்த பணக்கார வாழ்க்கையை அவள் கனா காணும் போதுதான் வேதா அவளுக்கு அனுப்பிய மெசேஜை கண்டாள். அதை வாசித்தவளின் இதழில் ஒரு ஏளன புன்னகை. இவன் என்ன பேச போறான்? நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன், உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன், இன்னும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உனக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறேன், இப்படி எல்லாம் டயலாக் விட போறான். இனிமே இவனுடைய காசு எனக்கு எதுக்கு? ஆராத்யா குரூப்ஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிட்டா எப்படி பார்த்தாலும் இப்ப வாங்குற சம்பளத்தை விட 4 மடங்கு சம்பளம் அதிகம் கிடைக்கும். போதாததுக்கு அசோக்கே எனக்கு கணவரா வர போறாரு. அதுக்கப்புறமா ஏசி வீடு, ஏசி காரு, பிளைட்ல பயணம்னு நான் பறக்கும் போது ரோட்ல நடந்து போற வேதா என் கண்ணுல சிக்க கூட மாட்டான். அப்புறம் எதுக்கு நான் இவனை நினைச்சு வேதனைப்படணும், வருத்தப்படணும்? அசோக் கிட்ட சொல்லி இந்த வேதாவுக்கு ஒரு 2 கோடி செக்க கொடுக்க சொல்லிடலாம். அவன் என்ன வளர்த்த கடன், படிக்க வச்ச கடன் எல்லாம் சரியாயிடும். இப்படி எல்லாம் நினைத்த போது வேதாவை தூக்கி வீச அவளுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் வரவில்லை. எளிதாக தூக்கி வீசிவிட்டாள். பவனும் அவனது அப்பா கல்யாணும் அசோக்கின் அறைக்கு வர அசோக் தன் அப்பாவை தன் அறைக்கு அழைத்தான். அவரும் வந்துவிட, சார், ஆராத்யா குரூப்ஸோட சேர்ந்து வேலை பார்க்க நாங்க ஆசைப்படுறோம். எங்க கம்பெனியை விட 10 மடங்கு பெரிய கம்பெனி ஆராத்யா குரூப்ஸ். அவங்களோட கூட்டு கிடைக்க நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீங்க நினைச்சா எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களை தனியா கவனிச்சுக்கிறோம். அட்வான்ஸா இந்த 50 கோடியை வச்சுக்கங்க என்று கூறி கையோடு கொண்டு வந்த பெட்டியை எடுத்து மேஜை மீது வைத்து திறந்தார் பவனின் அப்பா கல்யாண். நீங்க சொன்னது ரொம்ப சரி. நாங்க நினைச்சா உங்களுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்க முடியும். அண்ணன் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி போன் பண்ணி நல்ல கம்பெனியா பார்த்து 5 கம்பெனிய செலக்ட் பண்ணி வைக்க சொன்னாரு. இப்போதைக்கு ஒரு 5 கம்பெனியோட மட்டும் கூட்டு சேரதான் அண்ணன் ஆசைப்படுறாரு. நாங்க செலக்ட் பண்ற 5 கம்பெனியில உங்க கம்பெனியும் ஒண்ணு. கூட்டு சேர்ந்ததுக்கு அப்புறமா எங்களை மறந்துடக்கூடாது. சித்தப்பா கூற, அது எப்படி மறக்க முடியும் சார்? அடிக்கடி இதே மாதிரி வந்து உங்களை கவனிச்சுக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல 10% உங்களுக்கு தான் சொந்தம். இத நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது. சித்தப்பா கூற, கண்டிப்பா சார் என்று கூறி பவனும் அவனது அப்பாவும் விடை பெற்றுக் கொண்டனர். மாலை வேலை முடிந்ததும் சௌந்தர்யா அசோக் வரவுக்காக தன் இருக்கையில் காத்திருக்க அவளை தேடி வந்த அசோக் அவளோடு கை கோர்த்தபடியே வெளியே வந்தான். அவளை அழைத்துக் கொண்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்தான். ஐயோ, ஹோட்டலுக்கா? இங்கெல்லாம் வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. யாரு? ஆண்டியா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் ஆண்டி கிட்ட போன் பண்ணி பேசிட்டேன். அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உன்னை இங்க ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வந்தேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? எப்படி வாழ்க்கையில உயரணும்னு உன்னை விட நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்று கூறியவன் அவளை கட்டி அணைத்தபடியே ஹோட்டலுக்குள் வந்தான். இந்த சந்திப்பு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே சென்றது. சௌந்தர்யாவுக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை, அவள் அம்மாவுக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை. அவளோடு சுற்றி திரிந்த அசோக் தன் தேவைக்கும் ஆசைக்கும் நன்றாகவே அவளை பயன்படுத்தி கொண்டான். சௌந்தர்யா மனதளவிலும் உடல் அளவிலும் அசோக்குக்கு சொந்தமாகிவிட்டாள். இதையதையும் அறியாது சௌந்தர்யா இன்று அழைப்பாள், நாளை அழைப்பாள் என்று வேதாவும் அடிக்கடி தன் செல்போனை பார்த்து பார்த்து நாட்களை கடத்தி கொண்டிருந்தான். இதற்கிடையில் தான் சௌந்தர்யாவின் பிறந்த நாள் அன்றுதான் இந்தியாவில் கால்பதிக்கும் ஆராத்யா குரூப்ஸின் புது நிறுவனத்தின் திறப்பு விழாவை வைத்திருக்கும் செய்தி வேதாவின் செவியை எட்டியது. அவளுக்கு பிறந்த நாள் பரிசாக அவள் எதிர்பாராத ஒரு பரிசை கொடுக்க விரும்பியவன் ஆராத்யா அப்பா முன்னால் வந்து நின்றான். சொல்லுங்க வேதா. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன சொல்லுங்க. என்னுடைய வருங்கால மனைவி சௌந்தர்யா MBA முடிச்சிருக்கா. ஒரு சின்ன கம்பெனில இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்தியால நீங்க புது கம்பெனிய ஓபன் பண்றீங்க. அந்த கம்பெனில என் சௌந்தர்யாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியுமா? வேதா, இப்படி ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
வேலை கொடுங்க சார்னு உரிமையோட கேளுங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன செஞ்சாலும் ஈடாகாது. நம்ம கம்பெனி பொறுப்புகளை என்னுடைய தம்பி கணேஷும் அவனுடைய மக அசோக்கும் தான் பாத்துக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு அடுத்த இடத்தை உங்க வருங்கால மனைவி சௌந்தர்யாவுக்கு போட்டு கொடுக்குறோம். போதுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சரி, நீங்க எப்ப பெரிய பொறுப்புகளை ஏத்துக்க தயாராக போறீங்க வேதா? சார், தங்கச்சி கல்யாணம் இருக்கு, அது முடிஞ்சு என்னுடைய கல்யாணம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா பெரிய பொறுப்புகளை நான் ஏத்துக்கிறேன் சார். ஓகே, நீங்க இப்ப இந்தியா போறீங்க அடுத்த மாசம் 10ஆம் தேதி சார். அப்படியா? 11ஆம் தேதி தான் நம்ம புது கம்பெனி திறப்பு விழா. அதுல நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். சென்னையில தான், தெரியும்ல? நீங்க கூட சென்னை தானே? ஆமா சார். வந்து கலந்துப்பீங்கல்ல? கண்டிப்பா சார். அன்னைக்குதான் சௌந்தர்யாவோட பிறந்த நாள். ஓ, அந்த பிறந்த நாள் கிஃப்டா தான் இந்த வேலையை அவங்களுக்கு கேக்குறீங்களா? ஆமா சார். ஓகே, தங்கச்சி கல்யாணம் என்னைக்கு? 13ஆம் தேதி சார். உங்க கல்யாணம் 15ஆம் தேதி. சூப்பர். ஆனா இன்னும் 20 நாள் தானே இருக்கு. நீங்க 10ஆம் தேதி தானே இந்தியா கிளம்புறதா சொல்றீங்க? ஆமா சார். அப்ப கல்யாண வேலைகளை எல்லாம் யார் பாத்துப்பா? அப்பா பாத்துக்கிறாரு, அம்மாவும் ஹெல்ப் பண்றாங்க. சரி வேதா, அப்புறம் நம்ம கம்பெனி திறப்பு விழா சாயந்தரம் 4 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி காலையில நம்ம ஹோட்டலான ஆராத்யால ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுற 5 கம்பெனிய என் தம்பி செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவங்களையும் அந்த பார்ட்டிக்கு நம்ம கூப்பிட போறோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. போன வருஷம் ஜெர்மனில நம்ம ஒரு கம்பெனி ஓபன் பண்ணியிருந்தோம். அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை பார்த்த ஒரு ஜெர்மன் கம்பெனி இந்தியால நம்ம கால் பதிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம கூட சேர்ந்து கை கோர்த்து இந்தியால கால் பதிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை வந்தாதான் நம்ம கூட கூட்டு வச்சுப்பாங்க. இல்லனா தனியா அவங்க இந்தியால கம்பெனிய ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் மாமாவும் சேர்ந்து அந்த கம்பெனியோட சேர என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களுக்கு உதவினா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். ஓகே, அப்படின்னா சாயந்தரம் வேலை முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க. நாம நம்ம வேலைய அங்க பாக்கலாம். ஓகே சார். அப்ப சார், சௌந்தர்யாவுக்கு அந்த வேலை கண்டிப்பா அது சௌந்தர்யாவுக்கே தான். அதை வேற யாருக்கும் கொடுக்க போறது இல்ல. தேங்க்யூ சார் என்று கூறியவன் அறையிலிருந்து வெளியே சென்றான். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.